கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரபலமான சொல்லிசை பாடகர் ஒருவர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தினுடைய விசேட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால இந்த கைது இடம்பெற்றிருக்குது. ஆரம்பத்தில் இவர் நாவற்குழி பகுதியில் இருக்கிற ஒரு கோவில்ல வைத்து தாயக பாடலை பாடினவர். அதுதான் இந்த கைதுக்கான காரணம் என்று சொல்லியிருந்தாலும் கூட இப்ப என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, இவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு தாயக பாடலை எடிட் செய்து பதிவிட்டவர், அதால தான் இவரை கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தினுடைய போலீஸ் தரப்பு சொல்லி இருக்குது. உண்மையிலேயே இந்த என்பிபி, அதாவது இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த தேர்தல் காலங்களில் இதே தாயக பாடலை பயன்படுத்தி கொண்டு வாக்கு சேகரித்தவர்கள். பலர் இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பலர் தங்களுடைய சமூக வலைத்தளத்தில் கூட அதை பகிர்ந்திருந்தவர்கள். அப்ப எல்லாமே இந்த சட்டம் ஒன்றும் செய்யல, காவல்துறை கையை கட்டி கொண்டிருந்தது. ஆனா இப்ப இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் சாதாரண ஒரு கைது கிடையாது. இலங்கையில நடைமுறையில் இருக்கிற பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பீடம் ஏறின பிறகு வடக்கு பகுதியில் இடம்பெற முதலாவது பயங்கரவாத தடை சட்ட கைது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயம் அரங்கேற வழிகட்டிருக்குது. அண்மையில் மே மாதம் 18ஆம் தேதி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடந்த நேரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு சென்றிருக்கக்கூடிய மாணவர்களை இலக்கு வச்சு சிங்கள இடத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் பேசப்பட்டது. இவர்கள் கூட்டமாக சென்றிருக்கிறார்கள், அதுவும் தலைக்கவசம் அணியல் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இது சமூக வலைத்தளத்தில் பாரிய எதிர்ப்பலைகளை உருவாக்கி 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டவர்கள். அதே போலதான் இப்ப என்ன நடக்குது என்று சொன்னா, அண்மையில் இந்த வெசாக் தின நிகழ்வு இடம்பெற்ற சமயத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வணிக பீட வளாகத்துக்கு வைத்து ஒரு வெசாக் கூடு சேதப்படுத்தப்பட்டிருக்குது. இதை வச்சுக்கொண்டு இப்ப மிகப்பெரிய இடமுறுகளே ஆரம்பமாக இருக்குது. இந்த சமூக வலைத்தளங்கள் முகநூல்களை பாவிக்கிறவர்களுக்கு இந்த விடயம் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சாதாரண விடயம் இல்ல, மிக பெரிதாக போய்கொண்டிருக்குது. இது தொடர்பில் வணிக பீடத்தினுடைய பீடாதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இந்த வெசாக் தின நிகழ்வு எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் 3 நாட்களாக இடம்பெற்றது. முறையாக அனுமதி பெறப்பட்டு சகல மாணவர்களுடைய ஒத்துழைப்போட மிக எழுச்சியாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதனுடைய இறுதி நாள் தான் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நள்ளிரவு பொழுதுல தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்குது. இதால் உடனடியாகவே அங்கிருந்த கடமையில் இருந்திருக்கக்கூடிய காவலாளிகளை விசாரிக்கும் போது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, அன்றைய தினம் 31ஆம் தேதி இரவு 10:50 மணியளவில் ஒரு சில இளைஞர்கள் முகத்துக்கு துணியை கட்டிக்கொண்டு பல்கலைக்கழகத்தினுடைய மதுல பாய்ந்து உள்ளுக்குள் நுழைஞ்சிருந்தவர்கள். அவர்கள் இந்த விசா கூடுகளை சேதப்படுத்த முயல்றதை கண்டுட்டு நாங்கள் உடனடியாகவே அவர்களை வெளியில திரட்டி இருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு சரியா 2 மணித்தியாலங்கள் கழிச்சு, அதாவது 12:50 மணியளவில் அதே இளைஞர்கள் மீளவும் பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த விசா கூடுகளை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். அப்பவும் நாங்கள் அவர்களை கண்டுட்டு திரட்டி பிடிக்க முற்படும் போது அவர்கள் மதுல பாய்ந்து பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்று சொல்லி இந்த காவலாளிகள் சொல்லியிருக்கிறார்கள். உடனடியாகவே இந்த விடயம் பீடாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டு கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டு போலீசாரும் இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இது முற்று முழுக்க இனம் தெரியாத நபர்களால் செய்யப்பட்ட ஒரு விடயம் தானே தவிர வேணுமென்று தமிழ் மாணவர்களால சிங்கள மாணவர்களை இலக்கு வச்சு இந்த சம்பவம் அரங்கேறல. இது முழுக்க முழுக்க இந்த திசை திருப்பக்கூடிய தரப்புகள், அதே போல இந்த குழப்பவாதிகளால இது வேறு ஒரு பாதையில மாற்றப்பட்டு கொண்டிருக்குது. இது தொடர்பில் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள், எப்படி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இந்த துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுக்குள்ள இன்றைக்கும் ஒரு புத்தபிக்கு சிக்கி இருக்கிறார். அதுவும் எப்படி இந்த கைது இடம்பெற்றிருக்குது என்று சொன்னா, இந்த சிங்கள மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி விகாரையை முற்றுகையிட்டு போராட்டம் செய்ய ஆரம்பித்த நேரத்தில் தான் போலீஸ் தரப்பால இந்த பிக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி என்று சொன்னா, அம்பாறை பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு 41 வயதான புத்தபிக்கு 14 வயது சிறுவரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். இந்த விடயம் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் தான் வெளியில தெரிஞ்சிருக்குது. இதால உடனடியாக அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி விகாரையை முற்றுகையிட்டு இந்த புத்த பிக்குவை கைது செய்யணும் என்று சொல்லி போராட்டங்கள் செய்ய தொடங்கின நேரத்தில் அந்த புத்த பிக்கு விகாரையிலிருந்து வெளியேறி தலைமறைவாகி இருக்கிறார். இதால உடனடியாகவே இந்த விடயம் போலீஸ் தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அங்க வந்து விசாரணையை மேற்கொள்ளும் போது அந்த பிக்கு விகாரையில இல்லை என்று சொல்லியும், ஆனா அங்க இருக்கக்கூடிய மேலதிகமான 2 பிக்குகளுக்கு இந்த எல்லா விடயமும் தெரியும் என்ற அடிப்படையில் அவர்கள் இருவரும் அழைத்து செல்லப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டிருக்குது. இதால அந்த புத்த பிக்கு எங்க இருக்கிறார், என்ன நடந்தது என்ற முழு விவரமும் தெரியப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அந்த 41 வயதான புத்த பிக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் சொன்னது போல ஒவ்வொரு நாளுமே இந்த பிக்குகள் மேல குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. இது தொடர்பில் அரசு தரப்புல இருந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள், இவர்கள் மேல எப்ப விசாரணைகள் ஆரம்பிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.
இப்படி இருக்கேதான் இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தொடர்பில் ஒரு நீதிமன்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த சுரேசால கொடுத்திருக்கக்கூடிய சாட்சியம், அதாவது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கில் பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட இந்த சுரேசாலவனுடைய வாக்குமூலத்தை வச்சுக்கொண்டு இதற்கு பின்னணியில கோட்டாபாய ராஜபக்ச பல இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறாராம். இந்த குண்டு தாக்குதலுக்கும் கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றது இந்த சுரேசாலவனுடைய அறிக்கை, அதே போல அசாத் மௌலானாவுடைய அறிக்கை என்று சொல்லி பல இடங்கள்ல சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் இந்த விசாரணைகளை மிக சுமூகமாக கொண்டு செல்றதுக்காக கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் அதே போல 2 முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கும் இன்றைக்கு நாட்டை விட்டு வெளியேறதுக்கான தடைகள் விதிக்கப்பட்டிருக்குது. மிக விரைவில் இந்த அசாத் மௌலானுடைய வாக்கு மூலம், அதே போல சுரேசாலவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள், அதை தொடர்ந்து இந்த கோட்டாபாய ராஜபக்சவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த வழக்கு விசாரணைகள் எதிர்கொள்ளணும், இதற்குள்ள எந்த விதமான தடைகளும் வந்துவிடக் கூடாதுன்றதுக்காக இவர்கள் மூவருக்குமே இந்த பயண தடைகள் விதிக்கப்பட்டிருக்குது. அதே போலதான் நேற்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்றத்தாலையும் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த 2011ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 9ஆம் திகதி கடத்தி காணாமலாக்கப்பட்ட இந்த லலித் வீரராஜ் குகன் முருகானந்தனுடைய வழக்கில் கோட்டாபாய ராஜபக்ச சாட்சியம் அளிக்கல. இவருக்கு பல தடவைகள் நீதிமன்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டும் அவரால் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு முன்னிலையாக முடியாது என்று சொல்லியிருந்தது. இன்னமும் யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது, அதாவது 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்து விட்டது, நாங்கள் தான் யுத்த வெற்றி வீரர்கள் என்று கொண்டாடக்கூடிய இதே ராஜபக்ச தரப்பு சொல்கிறார்கள், நாங்கள் இப்ப யாழ்ப்பாணம் வர முடியாது, எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. இப்படி ஒரு காரணத்தை இவர்கள் தொடர்ந்து முன்வச்சதால நேற்று யாழ்ப்பாண நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது என்று சொன்னா, இந்த சாட்சியத்தை நீங்கள் நிகழ்நிலையில அளிக்க முடியும், கொழும்புல இருந்து கொண்டே நிகழ்நிலை மூலம் இந்த சாட்சியத்தை வழங்குமாறு கோட்டாபாய ராஜபக்சவுக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. இந்த லலித் வீரராஜ் குகன் முருகானந்தன் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கில் இந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பிரதானமான தொடர்பு இருக்குது என்று சொல்லப்பட்டு கொண்டு வந்த நிலையில இப்ப இந்த கோட்டாபாய ராஜபக்ச சாட்சியம் அளிக்க போகிறார், என்ன சொல்ல போகிறார், எப்படியான விடயங்கள் வெளியாக போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீண்ட காலமாக தலைமறைவாக இருந்த பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஏமாற்றி இருக்கக்கூடிய துபாய் சுத்தா சிக்கியிருக்கிறார். இவர் இலங்கையிலிருந்து இந்த துபாய், அதே போல கட்டார், மலேசியா போன்ற நாடுகளில் வேலை பெற்றுத்தாரன். அதை தாண்டி ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நான் உங்களுக்கு குடியேற்ற விசாவை பெற்றுத்தாரன் என்று சொல்லி பல மக்கள்கிட்ட இருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை ஏமாற்றி இருக்கிறாராம். இவர் மேல இப்பவே பல அடுக்கான முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதாகவும், இது தொடர்பில் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த நிலையில இவர் இலங்கையில வைத்தே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதால இவர்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்திருந்தாலும், நீங்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ தெரிஞ்சவர்களோ யாராவது பணம் கொடுத்து ஏமாந்திருந்தா உடனடியாக அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்குமாறு இலங்கையினுடைய போலீஸ் தரப்பால ஒரு முக்கியமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் இடம்பெறுகிற இந்த குற்றச்செயல்கள், பிரதானமாக இந்த புத்த பிக்குகள் குற்றம் சாட்டப்படுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே எப்படி விசாரிக்கப்படுது, இது தொடர்பில் தனியான நீதிமன்ற கட்டமைப்பு எப்ப உருவாக்கப்பட்டு அவர்கள் மேல எப்ப விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகிறது, இந்த குற்றச்செயல்களுக்கு அனுர அரசாங்கம் எப்படி ஒரு முடிவுரை எழுதப் போகுதுன்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காண சந்திக்கிறேன். நன்றி.